ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காயை வச்சு நம்ம பலவிதமாக ரெசிபி செய்யலாங்க. நான் கூட நம்மளுடைய சேனலில் பலவிதமான ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த மாங்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா துருவிட்டு எடுத்திருக்கேன். இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற விட்டு எடுத்திங்கன்னா நல்லா நைஸான பவுடர் கிடைக்கும். இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுக்கணும். நான் பேனில் சேர்த்துக்கிறேன். ஒரு மாங்காய் எடுத்ததுனால நான் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மாங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க வெல்லம் கரையிறதுக்காக. வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும், நமக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பேன் அப்படியே நம்ம தூரமாக வச்சிடலாம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு செய்யும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்தியிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு உளுந்து கொஞ்சம் பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது 2-3 பிச்சு போட்டுக்கோங்க. நான் 4 துண்டுகளாக பிச்சு போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. 2 பச்சை மிளகாயை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். குட்டியாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒன்றே போதுமானதாக இருக்கும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுடுங்க. இப்போ நறுக்கி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் துண்டுகள் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த கொட்டையில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கிற சதையை கட் பண்ணிவிட்டு கொட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கொட்டை சேர்க்கறது பிடிக்கலைன்னா அதில் இருக்கக்கூடிய சதைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடியை நம்ம 2 விதமாக செய்யலாம். தோல் சீவிட்டு துருவிட்டும் செய்யலாம். இந்த மாதிரி நறுக்கி போட்டும் செய்யலாம். நம்ம துருவிட்டு செய்யும் பொழுது அது பச்சடி கொஞ்சம் ரொம்ப ஜாம் மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த மாதிரி நறுக்கி போட்டு செய்யும் பொழுது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலே போதும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், லேசான காரமும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. எப்போவுமே மசாலா சேர்க்கும்பொழுது சிம்மில் வச்சுட்டு சேருங்க, இல்லைன்னா கருகிடும். மசாலா எல்லாமே நல்லா மாங்காயில் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். மாங்காயை நம்ம மீடியமாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 2 கை அளவுக்கு தெளித்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டாலே மாங்காய் ஓரளவுக்கு வெந்துடும். நான் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறேன். மாங்காய் பச்சடி மூடி போட்டு விட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. நம்ம சேர்த்து விட்ட தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. மாங்காயும் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது கிளிமூக்கு மாங்காய்ங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நல்லாவே வெந்திருக்கு. கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியும் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த வெல்லம் தண்ணி அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். அதை அப்படியே சேர்க்காம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தும்பு தூசி எல்லாமே இருக்கும். பாருங்கள், தூசிலாம் இருக்குது. வெல்லம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்ததுனால இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சா போதும். வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு நான் 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டேங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெல்லம் தண்ணியோட சேர்ந்து நல்லா மாங்காய் இன்னும் வெந்து கொதிச்சு சூப்பராக இருக்குது. அப்படியே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு மாங்காய் வெந்திருக்கிறதே நல்லா பார்க்கும்போதே தெரியும். அந்த கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி கூட சூப்பராக வெந்திருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பதத்தில் நம்ம இறக்கிட்டோம்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தளன்னு இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். இந்த பதத்தில் நம்ம இறக்கிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைனாலும் வெறுமனே கூட அள்ளி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மாங்காய் கிடைக்கிற நேரத்தில் தாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை
1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே தூவி விட்டுறலாம். தூவிட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டியான அருமையான மாங்காய் பச்சடி நம்ம செஞ்சிட்டோம். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு இந்த மாதிரி எல்லா சுவையும் இதில் கலந்துருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் சீசனில் தான் இதை நம்ம செஞ்சு சாப்பிடவும் முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காயை வச்சு ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மாங்காய் சீசனில் தாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். அதில் இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த மாதிரி எல்லா சுவையும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சைடிஷாகவும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.